ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். திமுக கூட்டணியில இருக்கக்கூடிய மதிமுகவும் மக்கள் நீதி மையமும் தனி சின்னத்துல போட்டியிடுறதா இல்ல உதயசூரியனானு தீவிர ஆலோசனையில இருக்கிறதா தகவல் வெளியாகி இருக்கு. கூடுதல் விவரங்களோட செய்தியாளர் ரமேஷும் இணைஞ்சிருக்காரு. ரமேஷ் வணக்கம். இப்ப மக்கள் நீதி மையம் அவங்களுக்கு டார்ச் லைட் சின்னத்தை தேர்தல் ஆணையம் ஒதுக்கிடுச்சு. இப்ப இந்த நிலையில அவங்க உதயசூரியன்ல போட்டியிடுற ஒரு இதுல இருக்காங்களா இல்ல அவங்க டார்ச் லைட் சின்னத்துல போட்டியிடுற முடிவுல இருக்காங்களா? என்ன தீவிர ஆலோசனை போய்கிட்டு இருக்கு? நிலவரத்தை பதிவு செய்யுங்க. திமுக கூட்டணியில் உள்ள மதிமுகவும் மக்கள் நீதி மையமும் தனி சின்னத்தில் போட்டியிடலாமா அல்லது திமுகவின் சின்னமான உதயசூரியனில் போட்டியிடலாமா அப்படின்னு ஒரு தீவிர ஆலோசனையில் இருக்கிறதா தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு. இதில் முதல்ல மக்கள் நீதி மையத்தை பார்த்தோம் அப்படின்னா, கமலஹாசன் தலைமையிலான மக்கள் நீதி மையம் கட்சி கடந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் இணைஞ்சாங்க. கமலஹாசனுக்கு திமுக ஆதரவோடு ராஜ்யசபா வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கப்பட்டது. ஆனால் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் குறைந்தது 6 தொகுதி வேண்டும் அப்படிங்கிறது மக்கள் நீதி மையம் கட்சியினுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. திமுகவை பொறுத்த வரைக்கும் மக்கள் நீதி மையம் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டால் 5 அல்லது 6 தொகுதிகள் கொடுக்கறதுக்கு முன் வருவதாகவும், ஆனால் மக்கள் நீதி மையம் வசம் இருக்கக்கூடிய டார்ச் லைட் சின்னத்தில் மானிமா போட்டியிட்டால் 3 அல்லது 4 தொகுதிகள் வரையே திமுக ஒதுக்க முன்வருவதாகவும் தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு. அதனால் கமலஹாசனை பொறுத்த வரைக்கும் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய தனி சின்னமான டார்ச் லைட்டில் போட்டியிடலாமா அல்லது உதயசூரியனில் போட்டியிடலாமா அப்படிங்கிற ஒரு தீவிர ஆலோசனையில் இருக்கிறதா சொல்லப்படுது. நேற்றைய தினம் மக்கள் நீதி மையம் கட்சியினுடைய அவசர நிர்வாக குழு செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. அந்த கூட்டத்திலையும் கூட எந்த சின்னத்தில் போட்டியிடுறது அப்படின்னு ஒரு தீவிர ஆலோசனை நடைபெற்றிருக்கிறது. வேட்பாளர் தேர்வு குறித்தும் போட்டியிடக்கூடிய தொகுதிகள் குறித்தும் கமலஹாசன் ஆலோசனையை நடத்தியிருக்கிறார். இன்று அல்லது நாளைக்குள்ள எந்த சின்னத்தில் போட்டியிடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவை கமலஹாசன் எடுக்க இருப்பதா சொல்லப்படுது. அதனால மக்கள் நீதி மையம் டார்ச் லைட்டில் போட்டியிடுமா அல்லது உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுமா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு அரசியல் வட்டாரத்தில் இருக்கிறத பார்க்க முடிகிறது. அப்படியே மதிமுக பக்கம் வந்தோம் அப்படின்னா, 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் மதிமுக உதயசூரியன் சின்னத்தில் 6 இடங்களில் போட்டிட்டு இருந்தாங்க. அதில் 4 இடங்களில் வெற்றி பெற்றிருந்தாங்க. 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் கடந்த முறையை விட கூடுதல் தொகுதி வேணும், தனிச்சின்னம் வேணும் அப்படிங்கிறது வைகோவுடைய கோரிக்கையாக இருக்குது. ஆனால் திமுகவை பொறுத்த வரைக்கும் மதிமுக தனி சின்னத்தில் போட்டியிடுறீங்க அப்படின்னா 3 அல்லது 4 தொகுதி தான் எங்களால் ஒதுக்க முடியும், உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுறீங்கன்னா 5 அல்ல 6 தொகுதிகள் வரைக்கும் ஒதுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு வலியுறுத்தலை மதிமுகவிடம் முன்வைத்ததாக சொல்லப்படுது. அதனால் வைகோவை பொறுத்த வரைக்கும் தேர்தல் ஆணையம் கொடுக்கக்கூடிய அந்த தனி சின்னத்தில் மதிமுகவை போட்டியிட வைக்கலாமா அல்லது கடந்த முறை மாதிரியே உதயசூரியன் சின்னத்தில் மதிமுக போட்டியிட முன் வருமா அப்படிங்கிற ஒரு தீவிர ஆலோசனையில் இருக்கிறதா சொல்லப்படுது. இப்படியாக திமுக கூட்டணியில் உள்ள மக்கள் நீதி மையம் கட்சியும் மதிமுகவும் எந்த சின்னத்தில் போட்டியிடுவது அப்படின்னு கட்சி நிர்வாகிகளுடன் ஒரு தீவிர ஆலோசனையில் இருக்கிறதா தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட்.